பாமகவுல நாளுக்கு நாள் தந்தை மகன் இடையே மோதல் அதிகரிச்சுட்டு வருது. அந்த வகையில பாமக தலைவர் பதவியில் இருந்து அன்புமணியை ராமதாஸ் நீக்கி இருந்தார். ஆனா நான் தான் பாமகவின் தலைவர்னு பொதுக்குழு மற்றும் தேர்தல் ஆணையத்தால தான் தலைவரா அங்கீகரிக்கப்பட்டுள்ளதா சொல்லி இருந்தாரு அன்புமணி ராமதாஸ். இன்னும் ஒரு படி மேல போய் தன்னை நீக்கும் அதிகாரம் பொதுக்குழுவை தவிர வேற யாருக்கும் இல்லைன்னு சொல்லி இருந்தாரு அன்புமணி ராமதாஸ் ஏற்கனவே. ஆனா ராமதாஸ் விடாப்படியா அன்புமணி புதிய கட்சியை தொடங்கிக்கலாம்னு அறிவிச்சிருந்தார். ஏற்கனவே பாமகவுல அன்புமணிக்கு போட்டியா தனது மூத்த மகள் காந்திமதியை கொண்டு வர ராமதாஸ் திட்டம் வச்சிருந்தார். இதுக்காக ராமதாஸ் தலைமையில் நடந்த பொதுக்குழு கூட்டத்துல காந்திமதியை மேடையும் ஏற்றிருந்தாரு ராமதாஸ். அடுத்ததா பாமக மகளிர் மாநாட்டிலையும் காந்திமதிக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுச்சு. இந்த பரபரப்பான சூழ்நிலையில பாமகவுல செயல் தலைவர் பதவியை தனது மகள் காந்திமதிக்கு ராமதாஸ் இன்னைக்கு வழங்கி இருக்காரு. பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் சரஸ்வதி தம்பதியின் மூத்த மகள் தான் காந்திமதி பரசுராமன். காந்திமதிக்கு சுகந்தன், பிரதீபன் மற்றும் முகுந்தன் என்று 3 மகன்கள் இருக்காங்க. காந்திமதியோட இரண்டாவது மகனை தான் அன்புமணியின் மூத்த மகள் சம்யுக்தாவுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருக்காங்க. அப்படின்றதுனால அக்கா தம்பி என்ற உறவை தாண்டி சம்பந்திகளா அன்புமணியும் காந்திமதியும் இருக்காங்க. ஏற்கனவே அக்காவின் கடைசி மகன் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்த அன்புமணிக்கு இப்போ தனது மூத்த அக்காவை பாமகவின் செயல் தலைவரா ராமதாஸ் அறிவித்திருப்பது அன்புமணிக்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. இதுவரைக்கும் தந்தை ராமதாஸ் மகன் அன்புமணி இடையே வெடித்து வந்த அதிகார மோதல் இப்போ அக்கா தம்பி இடையே நடக்க போகிறதா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கு. பாமகவுல கட்சி மோதலை தாண்டி இப்போ குடும்பத்திற்குள் மோதல் அதிகரிக்க தொடங்க ஆரம்பிச்சிருக்கு. பாமகவுல நடந்து வரும் இந்த அதிகார மோதல் கட்சியை பலவீனப்படுத்துமா அல்லது ராமதாஸ் எடுத்த இந்த முடிவு ஒரு புதிய அரசியல் அத்தியாயத்துக்கு வழிவகுக்குமான்னு மறக்காம கமெண்ட்ல நீங்களே சொல்லுங்க.